ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப் கேவலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீ எப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய் ஓடி ஒளிஞ்சு அசிங்கம்னே நானே போய் சரண்டர் ஆகுறேன். ஓடுறதுக்கு முலாப்படி எடுத்து அடிச்ச நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே. பரிதாபங்கள் என்னும் யூடியூப் சேனலில் சுதாகர் கோபி அவர்களின் நேரடியா அவனே கையை கத்தியை கொடுத்துட்டு இப்படி வால் சண்டை போட்டுக்க வேண்டியதானே. முலாப்படி எடுத்து மூஞ்சில அடிச்சு முதுகுல குத்தி கொண்டிருக்கு மூதேவி. இதுக்கு வீரம்னு பில்டப் வேற. என்ன இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களுக்கு காட்டாது. தம்பி அண்ணே அக்கா லவ் பண்ணனும் கொண்டனே. கொன்னுட்டியா? என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே அருமையான உரையாடல். இப்பொழுது இந்த சமயத்தில் தேவையான ஒரு உரையாடல். அவன் வாழ்க்கை நாசப்படுத்துறா, உன் வாழ்க்கை போயிடுச்சா? ஆனா இத பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கோ லவ் பண்றதுக்கோ யோசிக்கணும்னே. புரிந்து அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்கன்னா உங்க மாதிரி காஸ்ட் கம்யூனிட்டி குரூப் ஓகே போங்க. நல்லாவே இருக்க முடியாது. சரி போ. 14-15 நிமிடமே இருக்கும் அந்த வீடியோ. அனைவரும் பார்த்திருப்பார்கள். சுதாகர் அப்படின்னு ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். ஆண்ட பரம்பரைகளை அலறவிட்ட இந்த சொசைட்டி பாவங்கள். சுதாகர் கோபி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம கோபி சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயத்த போல்டா பேசணும் அப்படின்னா ஒரு சிலர் தான் முடியும். அந்த வகையில கோபி சுதாகர் அவர்கள். வணக்கம் என் உறவுகளே, நான் உங்கள் சேரி பையன். பரிதாபங்கள் என்னும் யூடியூப் சேனலில் சுதாகர் கோபி அவர்களின் அருமையான உரையாடல். இப்பொழுது இந்த சமயத்தில் தேவையான ஒரு உரையாடல். சிந்திக்க வேண்டிய ஒன்றுதான். 14-15 நிமிடமே இருக்கும் அந்த வீடியோ. அனைவரும் பார்த்திருப்பார்கள். ஆண்ட பரம்பரை என்றும் ஊர்ல ஒரு சாதிய பேசிக்கொண்டிருக்கும், நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், அனைவரையும் அலறவிட்ட தோழர் கோபி சுதாகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்னடா இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகியிருக்கு, இன்னும் யாரும் இதை குறை சொல்ல யாரும் வரவில்லை என்று யோசித்து கொண்டிருந்த போது நம்ம ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களின் தினம் தினம் ஏதாவது ஒரு வீடியோ வழியாக குறை சொல்லி கொண்டு இருக்கும் ஆர்பி சௌத்ரி அவர்கள்தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அவரு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சாதிய பிரச்சனைகள் இந்த மாதிரி பேசுவதால், இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டதால் சாதி பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும், இது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படி என்று சொல்கிறார்கள். சாதி வெறியால் கத்தி வச்சுக்கிட்டு பல ரீல்ஸை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கும் ஒருவனை பார்த்து கண்டிக்காமல் ஆணவ கொலை செய்து அப்பாவி இளைஞரை ஆணவ படுகொலை செய்து இன்று ஜெயிலில் இருக்கும் அந்த நபர் நல்லவன் என்றும் அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார். இப்போது தெரிகிறதா, சாதியே இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் என்று சொல்கிறவர்களை பார்த்து சாதி வெறியர்கள் என்று சொல்கிறார்கள். சாதிய பிரச்சனைகளை தூண்டுகிறார் என்று சொல்கிறார்கள். சாதி வெறியோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அவனை நல்லவன் என்று சொல்கிறார். இதிலிருந்து தெரிகிறதா அந்த ஆளோட என்ன ஒரு மனநிலையிலிருந்து பேசுகிறார் என்று. அப்பப்போ ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களின் ஏதாவது ஒரு வீடியோ வாயிலாக திட்டிக் கொண்டே இருப்பார். என்று வைரலாகி கொண்டிருக்கும் பரிதாபங்கள் சேனலில் சொசைட்டி பாவங்கள் என்று ஆண்ட பரம்பரைகளை சாதி வெறியர்களை அலற விட்டதால் எல்லாரும் அலறிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் எப்பொழுதுமே அப்பப்போ ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க. அதே போலவே இப்போ இந்த சாதி ஆண்ட பரம்பரை என்னும் சொசைட்டி பாவங்கள் என்ற தலைப்பில் நல்லா கலைத்து விட்டார்கள். அவர்கள் புதுசாக ஒன்றும் போடவில்லை. அப்பப்போ அந்தந்த டைமில் அரசியல் தலைவர்களை பற்றியும் ஒரு சில அந்த எல்லா சம்பவங்களையும் சம்பவம் செய்வார். அதில் நல்லதை நம்ம பார்க்க வேண்டும், கெட்டதை தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் இந்த நேரத்தில் சொசைட்டி பாவங்கள் என்று ஜாதிய ரீதியாக ஆணவ கொலைகளை எப்படி நடக்கப்படுகிறது, எப்படி பின்னாடி இருந்து ஊக்குவிக்கிறார்கள் என்று காமெடியாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடியதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்குங்க. அவர் மேல் கோவை மாவட்டத்தில் ஏதோ ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. என்னடா சாதி வெறியால் சுற்றிட்டே இருக்கிறவங்களுக்கு எதிராக தான் வீடியோ போட்டிருக்கார். ஒன்றும் சாதியை தூண்டி அவர் வீடியோ போடவில்லை.
இதுக்கு எதுக்குடா வழக்கு? பாருங்க உறவுகளே, இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறாங்க அப்படின்னு என்று சொல்லிக்கொண்டே சாதியோடு மனப்பான்மையோடு பேசிக்கொண்டிருக்கும் மன நோயாளிகளை என்ன செய்வது? கண்டிப்பாக அவங்களுக்கு வைத்தியம் செய்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஆண்ட பரம்பரைகளை அலறவிட்ட இந்த சொசைட்டி பாவங்கள். சுதாகர் கோபி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி உறவுகளே. தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும்.